தமிழ்நாட்டு மக்கள் நாகரிகமற்றவர்கள் என்று நாடாளுமன்றத்தில் கூறிய நடுவண் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடும் எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து அதை திரும்பப் பெற்றார். நடுவண் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடரின் 2ஆம் அமர்வு இன்று தொடங்கியது. அப்போது தமிழகத்துக்கு கல்வி நிதி மறுக்கப்படுவது குறித்து தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையில் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்து பேசிய நடுவண் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், புதிய கல்விக் கொள்கை மூலம் இந்தி திணிக்கப்படுகிறது என்பது தவறானது என்றார். பாஜக ஆளாத மாநிலங்கள் கூட புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டுள்ளன என்றும், PM ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்த தமிழக முதல்வர் ஒப்புக்கொண்டு பின்னர் பின்வாங்கிவிட்டதாக குற்றம் சாட்டினார். தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாகரிகமற்றவர்கள், ஜனநாயக விரோதமானவர்கள் என்றும், தமிழ்நாட்டு மாணவர்களின் எதிர்காலத்தை மாநில அரசு பாழடித்து வருகிறது என்றும் குற்றம் சாட்டினார். அப்போது அநாகரிகமானவர்கள் என்று தர்மேந்திர பிரதான் கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் அவரை முற்றுகையிட்டு முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடிய போதும் அமளி நிலவியது. இதனிடையே நாகரிகமற்றவர்கள் என்ற பேச்சை திரும்ப பெற்றுக் கொள்வதாக தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். PM ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்த தமிழக முதலமைச்சர் ஒப்புக்கொண்டார். ஆனால் சூப்பர் முதலமைச்சர் தடுத்ததால் அவர் பின்வாங்கிவிட்டார் என்றும் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார்.